சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 29 மார்ச் 2, 2026 அன்று இலங்கை ஆதிகோணேஸ்வரம் தம்பலகாமம் என்ற இடத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம் நேயர்களே, இந்த சிறப்பான தேடலுக்கு உங்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கிறேன். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியை கேட்கும் நீங்கள் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னத ஆத்மாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா. மாபெரும் சித்தர்களின் பழங்கால போதனைகளை நீங்கள் பின்பற்றுவதால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் நல்லதே நடக்கும். ஒரு மாபெரும் செய்தியை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். உண்மைதான். இந்த விவாதத்தை நீங்கள் முழுமையாக கேட்பதன் மூலம் பாத்தீங்கன்னா, இராமாயணத்தின் ஆதி ரகசியங்கள், இலங்கையின் அளப்பரிய ஆன்மீக ஆற்றல் மற்றும் தர்மத்தின் உண்மையான நிலை ஆகியவற்றை ரொம்ப ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கான இன்றைய நமது ஆதாரம் சித்தன் அருள் வலைப்பு 2183. அன்புடன் அகத்திய மாமுனிவர் கூறிய இராமாயணத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். ஆமாம். இந்த விவாதத்தை ஆரம்பிக்கும் முன் சிவபெருமான், அன்னை பார்வதி தேவி, ஸ்ரீ ராமர், அன்னை சீதாதேவி, ஆஞ்சநேய சுவாமி மற்றும் ராவணன் என அனைவருக்கும் நமது மிக உயர்ந்த மரியாதையை செலுத்தி விடுகிறோம். சரி, முதலில் சஞ்சீவி மலையை பற்றி பேசலாம். ஆஞ்சநேய சுவாமியால் கொண்டு வரப்பட்ட அந்த சஞ்சீவி மலை பாத்தீங்கன்னா இன்றும் இலங்கையில தான் உள்ளது என்ற ஒரு தகவல் ரொம்ப ஆச்சரியம் அளிக்கிறது. அதான் உண்மை. கடுகு சிலித்தாலும் காரம் பெரிது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தோட வீரியம் ரொம்ப அதிகம். அந்த நிலப்பரப்பில் பொய் பேசுபவர்களும் தீயவர்களும் நீண்ட காலம் நிலைக்கவே முடியாது. அது போலவே இந்த ஆன்மீக ரகசியங்களை முழுமையான புரிதல் இல்லாமல் அணுகினால் பைத்தியமாகி விடுவீர்கள் என்று சொல்லலாமா? மிக சரியாக சொன்னீர்கள். தூய்மையற்றவர்களை அந்த நிலத்தின் ஆன்மீக விதியே வீழ்த்துவிடும். ஏனென்றால் அங்கு மாபெரும் ஆன்மீக சக்தி குவிக்கப்பட்டுள்ளது. ஓஹோ, அப்படியா? ஆமாம். இதை சற்று ஆழமாக பார்த்தால் ராமாயணம் என்பதே தர்மத்தை நிலைநாட்ட ஈசனால், அதாவது சிவபெருமானால் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் தெய்வீக நாடகம் என்பதை நாம் உணரலாம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதே. ஸ்ரீராமர், அன்னை சீதாதேவி, ராவணன் என அனைவருமே சிவபெருமானின் உன்னத பக்தர்கள் தானே? ஆமாம், அவர்கள் அனைவரும் ஈசனின் உன்னத பக்தர்கள்தான். அப்புறம் ஏன் ஈசன் தன்னுடைய சொந்த பக்தர்களையே ஒருவரையொருவர் எதிர்த்து போரிடச் செய்ய வேண்டும்? ஏன்னா தர்மம் எப்போதுமே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இருவருமே ஈசனின் கட்டளைப்படி தர்மத்தை காக்கும் ஒரு மாபெரும் திருவிளையாடலில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பாத்திரங்களை சரியாகச் செய்தார்கள். அப்படியானால் ராவணன் வெறும் வில்லன் மட்டுமல்ல, அவனும் அந்த தெய்வீக திட்டத்தின் ஒரு முக்கிய கருவி. கண்டிப்பா. இதனால்தான் ராவணன் தனது பல உடல்களை இலங்கையில் இன்றும் நரைத்து வைத்துள்ளான் என்று மாமுனிவர் கூறுவது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. அட, மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா? எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? இந்த கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டும் பணியில் அவன் முக்கிய பங்காற்றுவான் என்று திகைப்பூட்டும் உண்மையை சித்தர்கள் சொல்கிறார்கள். ஓ, இப்போது புரிகிறது. மலை உச்சியில் உள்ள அன்னை சமாதியின் ரகசியங்கள் கூட சரியான காலத்தில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டுள்ளதே, அதுவும் இதோடு தொடர்புடையதுதானே? ஆமாம், நிச்சயமாக. காலமும் நேரமும் வரும் வரை இயற்கையும் ஈசனும் பல உண்மைகளை பாதுகாத்து வைக்கின்றன. சரியான பக்குவம் வரும்போது அந்த ரகசியங்கள் வெளிப்படும். ரொம்ப அருமையான பதிவு. நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்திகள் சாதாரணமானவை அல்ல. இவை உலகளாவிய நற்செய்திகள். ஆமாம். தயவு செய்து இந்த உலகளாவிய நற்செய்தியை வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர் மற்றும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் பெருமளவில் பகிருங்கள். இதற்கு பதிப்புரிமை இல்லை. இலவசமாக உங்கள் யூடியூப் சேனல்களில் கூட பதிவிறக்கம் செய்து பதிவேற்றலாம். கண்டிப்பா. இதை மற்றவர்களுக்கு பகிர்வது மக்களுக்கு நல்வழி காட்டும் மற்றும் இப்படி பகிர்பவர்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் பெற்றுத்தரும். சித்தர்களின் இந்த அரிய செய்தியை பொறுமையாக கேட்ட நேயர்களாகிய உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். விடைபெறுவதற்கு முன் ஒரு சிறு சிந்தனை. அகந்தையின் முழு உருவமாக நாம் பார்க்கும் ராவணனே இந்த கலியுகத்தில் தர்மத்தை காக்க ஈசனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் என்றால், உங்களுக்குள் இருக்கும் அந்த சிறு அகந்தையை நீங்கள் ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்தால் அது உங்கள் வாழ்வில் எத்தகைய தர்மப்பணியை செய்யும் என்று சிந்தித்துப் பாருங்கள்.
ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.